3 பொருள் எப்பொழுதுமே இருக்குதுங்கிறார். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சைவம் அதையே பதி பசு பாசம் அப்படின்னு. பதின்னா ஈஸ்வரன், பசுன்னா சித்து, பாசம்னா அச்சித்து. இது ராமானுஜருடைய முதல் விலகல். அப்போ எப்படி அத்வைதம், விசிஷ்ட அத்வைதங்கிறீங்களே, மூன்றுமே ஒரே பொருள் தான். அந்த பொருள் மூன்றாக இருக்கிறது. அது மித்தியான்னு சொல்ல மாட்டார். மித்தியான்னு சொன்னால் அவித்யா வந்துடும்ல. அவித்யாவே கிடையாதுங்கிறார். அவித்யா இருக்குதுங்கிறதுக்கு சங்கரர் சொல்கிற அவித்யாவுக்கு எந்த விதமான பிரமாணமும் இல்லை. அது பாவமே இல்லை அப்படிங்கிறார். அவித்யாவை வச்சா தான் நமக்கு வித்யானால மோட்சம். அவித்யாவே இல்லைன்னா அப்போ மோட்சத்துக்கு வழி இல்லை இல்லையா? இப்போ மோட்சத்துக்கு ஞானம் தான். அப்போ வித்யானா ஞானம், அது தேவையில்லை. இப்போ மோட்சம் என்பது பரமபதம், நாராயணனோட ஈஸ்வரனோட அவருடைய இடத்துல வாழுறது, அங்கே போய் இருக்கிறது சொர்க்க வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கர்மம் தான் முக்கியம். ஞானம் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு சொல்லுதே. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். சொர்க்கத்தில் இருக்கிறதான் அப்படி அந்த மாதிரி சொல்லுது. நாராயணன்கிட்ட இருக்கிறது நாராயணன் சொல்கிறேன். இப்போ நான் வேறு, இந்த உடம்புல இருக்கிற செல்கள்லாம் வேறையா? என் உடம்புல எத்தனை கோடி செல்கள் இருக்குது? அது என்னால் தானே இருக்குது. என்னை விட்டு தனியாகவும் இல்லை, நானாகவும் தான் இருக்குது அது. அப்போ ஒன்று தானே, என் உடம்பு ஒன்று தானே, ஆனால் அநேக செல்களால் ஆனது. அந்த மாதிரி அத்வைதம். அனைத்தும் ஒன்று, ஆனால் அதில் செல்கள்ன்ற பாகுபாடு இருக்குது. செல்களில் இப்போ நமக்கு அறிவு இருக்குது. செல்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல. ஆனால் இதில் அறிவற்றதும் இருக்குது. நகம், முடி, எலும்பு. எலும்பு கல் மாதிரி தானே. இப்போ சித்து அச்சித்து இருக்குது. நம்ம உடம்புலே சித்தம் இருக்குது, அச்சித்தம் இருக்குது. ஆனால் ஈஸ்வரனாகிய நான் அதை என்னிலேருந்து தான் ரெண்டுமே வருது. இப்போ ஈஸ்வரன், சித்து, அச்சித்து 3 அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இஸ்கான் போன்றவங்கெல்லாம் ஞானத்தை விட பக்தியும் கர்மத்துக்கும் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ கர்ம ஞானத்தினால, கர்ம ஞானங்கிறது உன்னை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிறது இந்த கர்ம ஞானம். ஆத்ம ஞானங்கிறது தன்னை என்னன்னு அறிஞ்சுக்கிறது. இப்போ கர்ம ஞானம் தான், கர்ம காண்டம் தான் வேதம் சொல்லுது. இதை செய்தால் இதை செய்யலாம், இது எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு கர்ம ஞானம் வருது. அப்போ அந்த கர்ம ஞானத்தினால இதை செய்து நம்ம அனுபவிக்கிறோம். பிரம்ம ஞானத்தினால என்னத்தை அனுபவிக்க முடியும்? நீ தான் பிரம்மங்கிறாங்க, அதை நான் எப்படி அனுபவிக்கிறது? இப்போ அவங்களுக்கு அனுபவம் தான் முக்கியம். அவங்க சுகமாக இருக்கணும், அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த முடிவற்ற நிலை ஆனந்தம் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்றுப்படையதாக இல்லை. அவங்க ராமானுஜர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 112 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 100 வருஷம் தாண்டதே பெரிய அதிசயம். அவர் அதுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். நல்ல உயரம், 6 அடி இருப்பாராம். அவர் வியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார். ஏற்கனவே சங்கரர் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு மாறுபட்டு இவர் எழுதுகிறார். அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அதில் தான் இந்த மாதிரியான விளக்கத்தை அவர் தரார். ஸ்ரீபாஷ்யத்து மூலம் அவர் தரார். அப்புறம் ஒரு குட்டி நூலும் எழுதியிருக்கிறார். இப்போ பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஆகமம் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் வைஷ்ணவ கோயிலில் எப்படி சம்பிரதாயத்தை கொண்டு வருது அப்படின்னு அவர் செய்திருக்கிறார்.
அவருடைய கணிப்பின்படி நிர்குண பிரம்மங்கிறது எப்பவுமே இருந்ததில்லை. எப்பவுமே அது சகுனமாக தான் இருக்குது. ஏன்? சகுனங்கிறது என்ன? மாயோடு கூடியிருந்தாங்க. இப்போ மாயை விட்டு எப்போ பிரிஞ்சிருக்குது? அது என்னைக்காவது மாயை விட்டு பிரம்மம் பிரிஞ்சிருக்கா? எப்போ மாயத்தோடு மாதிரி தான். அப்போ மாயையோடு இருக்கிற பிரம்மன் தான் நம்ம எப்பவுமே இருக்குது, எப்பவுமே நம்ம அனுபவிக்கிறோம், எப்பவுமே இருக்குது. அது அவ்வியக்தமாகவும் வியக்தமாகுது. சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் வருது. மூணுத்துலேயும் அவர் இருக்கிறாரு. பிரளயத்துக்கு அப்புறம் அடுத்த சிருஷ்டிக்கும் அவர் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் என்னவா இருக்கிறாரு. இப்போ அவர் தானே நமக்கு பரபிரம்மம். நீங்கள் நிர்குண பிரம்மம்னு ஒன்று இருக்குதுங்கிறீங்களே, அப்போ வேதம்லாம் சொல்கிறது இப்போ பொய்யாங்க. இது பிரம்மம் நிர்குணம் தான், ஆனால் எப்பவுமே அது சகுனமாக தான் இருக்குது. அது அந்த சகுனத்தன்மையை அவங்க உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. நாம் பிரம்மம் இருக்குது, அதுக்கு குணம் எப்பவுமே இருக்குது, அந்த குணத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, ரெண்டாவதுன்னு வச்சுக்கூடாது. ரெண்டாவது வச்சா துவைதம் வந்துடும். ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போது ரெண்டு இருக்குது, ஆனால் ஒன்று தான்னாக்கா ஒன்றை நம்ம பொய்ன்னு சொல்லி ஆகணும். அப்போ தான் அது ரெண்டும் ஒன்று என்று நம்ம நிரூபிக்க முடியும். இப்போ இந்த அத்வைதத்துக்கு அடித்தளமாக இருக்கிறதே அத்தியாசம்னு சொல்லக்கூடிய மித்யாவை புரிந்து கொள்வது தான். இந்த மித்யா அத்தியாசம் ரெண்டுத்தையுமே ஏற்கவில்லைன்னா சத்திய புத்தி வந்துடும். எதில் சத்தியம் வருது? பிரம்மத்துலேயும் ஒரு சத்திய புத்தி, ஜகத்துலேயும் ஒரு சத்திய புத்தி வந்துடும். இப்போ இந்த ஜகத்து எப்படிப்பட்டதுன்னா சித் அச்சித்தாக இருக்குது. ஜகத்தில் தான் சித்தும் அச்சித்தும் இருக்குது. பிரம்மம் சைதன்ய மாத்திரம், போத ரூபம். அப்போ பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தும் போது சித் அச்சித்தா வெளிப்படுறது, அது ஜகத்தின் பேர். இந்த மூன்று எப்பவும் இருக்குது இல்லை. பிரம்மங்கிற பரமேஸ்வரன், அது வாசுதேவன், அது நாராயணன், சித்து அச்சித்து, இந்த மூன்றும் எப்பவுமே இருக்கிறதுனால இதுதான் நமக்கு தத்துவம். இந்த மூன்றையும் நம்ம அறிஞ்சிக்கணும். அதுக்கு முன்னாடி கர்ம ஞானம் வேணும். கர்ம ஞானத்தினால நாம் வைராக்கியத்தை அடைகிறோம். கர்ம ஞானம்னா கர்மகாண்டம். ஜைமினி எழுதின தர்ம மீமாம்சாப்படி வாழ்ந்து கர்மகாண்டத்தில் நம்ம நீண்ட காலம் இருந்து கர்ம ஞானத்தில் ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் என்ன? எல்லாம் நிலையில்லாதது, சொப்பனம் மாதிரி. எனவே இதை நம்ம இதை விட்டுட்டு நித்தியமான பரந்தாமனத்தை தான் நம்ம அடையணும் அப்படின்னு அந்த கர்ம ஞானம் ரெண்டு விதமாக சொல்லுது. ஒன்று வைராக்கியத்தை கொடுக்குது, விவேகத்தையும் கொடுக்குது, இது நிலையில்லாதது அப்படின்னு. அதெல்லாம் உபனிஷத்தில் இந்த சைட்டேஷன் கொடுக்குறாரு. அதுக்கு தான் நமக்கு தெரியும் இல்லை. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? பரந்தாமனை பக்தி பண்ணணும். அதுவும் கர்மந்தான். அப்போது கர்மத்திலேருந்து இன்னொரு கர்மத்துக்கு மாறணும். ஒன்று பிரவிற்த்தி கர்மம், இன்னொன்று நிவிருத்தி கர்மம். நிவிருத்தி ரூபமான அந்த கர்மத்தில் நமக்கு ரெண்டு விதமான கோட்பாடு அவங்க சொல்கிறாங்க, பக்தி பிரபத்தி அப்படின்னு. பக்திங்கிறது அவர் மீது அளவற்ற பாசத்தை வைக்கிறது, அன்பை வைக்கிறது. பிரபத்திங்கிறது வாழ்க்கையை அவருக்கே சரணம் கொடுத்துறது. அப்போது சரணங்கிறது என்ன? பிக்ஷாச்சரியம் தானே. பிச்சை எடுத்து வாழறது தானே சரணம். உனக்குன்னு எதுவும் பொருளை எடுத்து வச்சுக்காம எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னும்போது நீ எதுக்கு வாங்கி வைக்க போகிற? கடவுளே பார்த்துக்குவார், நீ பூட்டு வாங்க வேண்டியதில்லை. அவரே கடவுள் காப்பாற்றிக்குவார் உங்கள் வீட்டை. அப்புறம் வீடு கூட நீ வாங்க வேண்டியதில்லை, அவர் கடவுளை உனக்கு கொடுப்பார். உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு கதவுனா இப்போ கடவுளுக்கு மீறி நான் என்னை காப்பாற்றிக்குவேன்ற ஒரு நிலை வருது இல்லையா? அப்போது சந்நியாசத்தை தான் அவங்க பிரபத்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய வைஷ்ணவர்கள் அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. சந்நியாச யோகம்ங்கிறது அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சந்நியாச யோகத்தினால நம்ம பிரம்ம ஞானத்தை பெற்று ஐக்கியமாகணும், அபேதம் அடையணும். அதுபடி அதை தவிர்த்து அவங்க இந்த பிரபத்திங்கிறத சரணாகதி அப்படின்னு வாழறாங்க. எந்த விதத்துலையும் அத்வைதத்துக்கு முரணே இல்லைல்ல. ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம். மூணும் உண்மைங்கிறது, மூணும் சத்தியங்கிறது, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தனிங்கிறது. பரமாத்மா
ஒன்று தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன். அவர் ஜீவனோடவே இருக்கிறார். ஜீவனாக இருக்கிறது அவரே தான். ஆனால் தனித்தனி தான். இப்போ தனித்தனின்னா இந்த தத்துவ ஞானத்தினால சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மூன்றையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தனுக்கு ஒரு முக்தி கிடைக்குது. அது தத்துவ ஞானம்ங்கிறாங்க. இந்த தத்துவ ஞானத்தில் என்ன கண்டுபிடிக்கிறான்? நான் வேறு, இறைவன் வேறு அல்ல, நான் அவருடைய ஒரு பகுதி. அதுவும் இது என்ன சொல்லும்? நான் வேறு, இறைவன் வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லும். இவங்க சொல்கிறாங்க நான் வேறு அவர் வேறு இல்லை, ஆனால் அவருடைய ஒரு பகுதி. பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ பகுதிக்கு நான் இந்த பகுதி அந்த பகுதிக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லை. இப்போ நாமெல்லாம் யார்? இறைவனில் ஒரு பகுதி. இப்போ நமக்குள்ள வித்தியாசம் இருக்குது இல்லை. இப்போ நம்ம மோட்சத்தில் போனாலும் அந்த பேதத்தோடு தானே இருப்போம். இறைவன் இருப்பார், நாம் எப்போவுமே வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமையாக இருக்கணும். நாமெல்லாம் வேறு வேறையாக இருக்கிறதுனால ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் தான் இருக்கணும். நம்ம ஆத்மா பரம்பிரம்மம் தெரிஞ்சால் தான் நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பிரம்மம்னு போக முடியும். இல்லைன்னா பக்தி செய்தோம்னா இந்த மாதிரியான சிக்கல் வரும். இப்போ ஜைன மதமும் கிட்டத்தட்ட இப்படி தான் சொல்லுது. சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா ஆண்களுக்கு மட்டும்தான் மோட்சம், பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் ஆணாக பிறந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஸ்வேதம்பரர்கள்ங்கிறோம். திகம்பரர்கள் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்குமே மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி இப்படி அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஸ்வேதம்பரர்கள் தான் ஆண்கள் பெண்களுக்கு முடியுங்கிறாங்க. திகம்பரர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன் இது மாதிரியான பலவிதமான கருத்துக்கள் வருது? உபனிஷத்தை நாம் உள்வாங்கிக்கிற முறையில் தான் இருக்குது. அவங்க நியாயப்படுத்தி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய சொற்கள் எல்லாம் உபனிஷத்தில் இருக்க தான் செய்யுது. சைவ சித்தாந்தமும் வைஷ்ணவமும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கிறது, அது அணுத்தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இறைவனுடைய தன்மையுடையது தான். ஆனால் அது சிறுசாக அணுமாக இருக்கும். அவர் அளவற்றவராக இருக்கிறாரு. அளவற்றதுலேருந்து எப்படி ஒரு சிறுசு பிரியும்? ஆகாயத்துலேருந்து ஒரு சின்ன ஆகாயத்தை எடுக்க முடியுமா? இப்போ ஏதோ ஒரு விதத்தில் துண்டு படணும் இல்லை. அந்த சிறுமையை அதுக்கு எப்படி உண்டாகுது? நம்ம அவித்யாங்கிறோம். ஆனால் அவங்க அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்போவுமே அப்படி சிறுமை தான். அப்படி தான் அனாதி காலத்துலேருந்து இருக்குது. ஏன் அது சிறுமைப்பட்டுது, சிறுசாக இருக்குது, அளவுடையதாக இருக்குது, அணுத்தன்மை அடையுதுன்னா கர்மத்தினால, அனாதிகால கர்மத்தினால அது அணுத்தன்மை அடைந்திருக்கிறது. அப்போ கர்மத்தை போக்குவதனால தான் அது அணுத்தன்மையிலேருந்து விடுபடும். அப்படின்னு விடுபட்டு அப்போ வியாபகம் ஆகிடுமா அப்படின்னா அப்பவும் ஆகாது. கர்ம ஞானத்திலேருந்து மறுபடியும் பிரபத்திங்கிற இன்னொரு கர்மத்துக்கு தான் போகிறோம். இப்போ கர்மம் செய்யணும்னா ஒரு ஆள் இருக்கணும் இல்லை. இப்போ கர்ம ஞானங்கிற பிரவிற்த்தினால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நிவிருத்தி மார்க்கமாக இறைவன் துதி பாடுறதும் தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அடைந்தாலும் அந்த கர்மம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அணுத்தன்மை போகாது இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் பிடிவாதமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அவர் தடை செய்கிறார். எந்த ஒரு வளத்தை கொடுத்து அதை ஜீவபிரம ஐக்கியத்தை அவர் அனுபவிக்கிறது இல்லை. அதுதான் அவருடைய நோக்கமே. அதனால் என்னாச்சு? ஏகப்பட்ட புது புது சொற்களையும் புது புது விளக்கங்களையும் அவர் கொடுக்க வேண்டியது. அதுக்கு வேண்டிய வாக்கியங்களும் உபநிஷத்துலேருந்து பொறுக்கி எடுத்துக்கிறாங்க. ஸ்மிருதியிலேருந்து எடுத்துக்கிறார், பகவத்கீதையிலேருந்து எடுத்துக்கிறார். எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லாவிட்டாலும் கொஞ்ச நேரம் நான் ராமானுஜனாக இருந்து பார்த்தேன். அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுடைய கஷ்டங்களையும், வர்ண தர்மங்களால் பிரிக்கப்பட்டு மக்கள் அவசப்பட்டதையும், வர்ண தர்மங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது.
இந்த நாளாக நாளாக அது ஒரு ஒரு தடையாக மாறிடுச்சு. மக்களை பிரிக்கிறதுக்கு ஒரு சாதனமாயிடுச்சு. காரணம் அது ஆச்சாரியர்கள் சரியாக இல்லாதது தான் காரணம். நீண்ட காலமாக சரியான ஆச்சாரியர்களே இல்லை. இல்லை, ராமானுஜர் அதை சரி பண்ண வேண்டி வருது. ஆழ்வார்கள் இதெல்லாம் திரட்டி எடுத்து அவர் ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுறார். அப்போ பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பக்தி தான் சுலபமாக இருக்குது. ஞானங்கிறது ஒரு பெரிய சந்நியாசத்தின் மூலம்தான் கிடைக்கும். வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கிற ஜீவன் முக்தர்களை உண்டாக்குறது துர்லபம். அவருக்கு தெரியும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லை, எல்லாம் கிடையாது, இருக்குது. ஆனால் நீ உன்னுடைய சுயத்தை இழந்து நீ பிரம்மமாக இருப்பது எப்படியோ, நீ சுயமோடு இருந்து இறைவனோடு இருக்கிறது எப்படி இருக்கும்? நான் ஆனந்தத்தில் இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை? இப்போ நானே இழந்த பிறகு ஆனந்தத்தில் இருக்கிறது யார்? ஆனந்தமே நான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொதுமக்களுக்கு, இப்போ நம்முடைய மாணவர்களுக்கும் கூட ஒரு சின்னதாக ஒரு கலக்கம் இருக்கும். விதேக முக்திக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? விதேக முக்திங்கிறது யாருக்கு? விவேக முக்திக்கு நான் ஜீவனே இல்லைன்னா நான் பிரம்மானந்தத்தில் இருக்கிறேன்னு யார் சொல்கிறது? பிரம்மன் தான் சொல்லும். அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி நீ தான் அவருன்னு சொன்னாக்கா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. தான் என்றைக்குமே அந்த அளவுக்கு பெருசாக ஆக முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மையான ஞானம் என்ன தெரியுங்களா? வாழும் பொழுதே நாம் சரீரம் இல்லாதவர்கள், அந்த பிரம்மம் தானே இப்போவே, இந்த ஆனந்தம் இப்போவே இருக்குதுன்னு ஒத்துக்கணும். அது இன்னும் விதேக முக்திக்கு அப்புறம் ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. இப்போது சரீரத்தில் இருக்கும்போதே நாம் ஆழ்ந்த உறக்கத்திலையும் தியானத்திலையும் சமாதியிலையும் இருக்கும் பொழுது அந்த ஒருமை உணர்வு, இந்த சம்சாரத்தோட உடம்போடு இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஒருமை உணர்வு இருக்குது. இந்த பிரம்மத்தினுடைய அந்த உணர்வு இப்போவும் இருக்குது. ஏன்னா பிரம்மன் தான் இருக்குது, மீது எதுவுமே இல்லை. இப்போ பிரம்ம உணர்வு இனிமேல் நமக்கு இல்லாமல் போயிடும், அது வேறு யாரும் அனுபவிப்பாங்க, நான் இல்லாமல் போகன்ற அந்த பயமெல்லாம் நம்ம சிந்திக்கணும். மனனம் பண்ணி 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 இந்த கோழை மனசை தீரனாக்கணும். அந்த கோழை மனிதர் இருக்கவங்களுக்கு அநேகம் பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு சுலபமாக இறைவனை நெருங்கி அவரோடு ஐக்கியம் செய்யக்கூடிய, ஐக்கியம்னா என்ன? இந்த உடம்புலேயே இந்த செல்கள் எல்லாம் இருக்குது, அநேக செல்கள் இந்த இறைவனை அறியாமலே இருக்குது. அதாவது நான் தான் இறைவன், அதுக்கு உங்களுக்கு தெரியல. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவர்ன்று தன்னை கற்பனை பண்ணுது. இப்போ ராமானுஜர் சொல்கிறாரு, இறைவன் இருக்கிறார், நீ எங்கே இருக்கிற? நீ அவரில் இருக்கிறாய். அவரே தான் நீன்னு சொல்லலை, அவரில் பகுதி நீ, விசிஷ்டம் என்கிறார். சற்றே வேறுபட்டவன். மற்றபடி உனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவர் கிடையவே கிடையாது. நீ எல்லாரும் சேர்ந்தால் தான் அவர். அவருன்னு ஒருத்தர் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை, அவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் இல்லைன்னா கூட அவர் இருப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுடைய உடம்புக்கு அது பொருந்தும். ஆனால் அளவற்ற நிலையில் நீ இல்லாமல் போய் எங்கே போக முடியும்? அளவற்ற நாராயணனுடைய வாசுதேவனுடைய பரபிரம்மத்தில் ஒரு அம்சமாக இருக்கும் பொழுது நான் அவரை விட்டு நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவருக்குள்ளே தான் இருக்கணும். நாம் என்ன சொல்கிறோம்? நீ நம்பாலும் நம்பாவிட்டாலும் நீ பிரம்மன் தான். அவங்க என்ன சொல்ல? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவருடைய ஒரு அம்சம்தான். அப்போ இந்த வேறுபாடை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அவர் எல்லா வித பாமர மனிதர்களுக்கும் எல்லா வர்ணத்தாருக்கும் இந்த பக்தியை கொடுக்குறார். வேத அத்தியனம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தான் முடியும், ஆனால் பக்தி எல்லாருக்கும் முடியும். வேத அத்தியனம் இருக்கவனுக்கு தான் உபநிஷத்தம்லாம் கிடைக்கும். சாதாரண மனுஷனுக்கு அவன் மொழியிலே பக்தி கொடுக்கலாம். ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, அதனால் தமிழில் அவங்களுக்கு பக்தியை கொடுத்தாங்க. சைவர்களுக்கு நம்முடைய நாயன்மார்கள் பக்தியை கொடுத்துருக்குறாங்க. ஞானத்தை கொடுக்க யாரும் எழுதலை. இப்போ அவருடைய ராமானுஜர் அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் சொல்கிறாரு, பரபிரம்மத்தினுடைய பெயர் வாசுதேவன் அப்படின்னு அவர் வைக்கிறார்.
அவர் பரமாத்மா. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அவர் அந்தர்யாமியாக அணு அளவில் இருக்கிறார், அணுத்தன்மையில் இருக்கிறார். அந்த அணுத்தன்மைன்னா எப்படி அது ஒரு இடத்துல தானே இருக்கும், இல்லை அதுக்கு வியாபகமும் உண்டு. அணுவாக இருந்துட்டு எப்படி எல்லா இடமும் இருக்க முடியும்? வியாபகம் சரீரம் முழுக்க அது வியாபிக்க முடியும், எல்லா இடமும் கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, தீபமும் அதனுடைய பிரபையும் போல. தீபம் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வெளிச்சம் இங்கே வரைக்கும் வருது இல்லை, அது அந்த வெளிச்சத்தை பிரபைங்கிறோம். அங்கே இருக்கிறது ஜோதிங்கிறோம். அந்த ஜோதியும் அதனுடைய பிரபையும் போல இந்த ஆத்மாவும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு, இதயத்தில் இருந்து கொண்டு உடம்பு முழுக்க அதனுடைய பிரபையை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் சரியான பொருத்தமான பதிலை அவர் தருகிறார். அந்த பரமாத்மா மக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப பல மூர்த்தி வடிவங்களை எடுக்கிறார். அதை 5 விதமான மூர்த்திகள்னு அங்கே சொல்லுது. ஒன்று அர்ச்சை அப்படின்னு பேர். இது அர்ச்சிப்பதற்கு தகுந்த சிலாரூபமான கோயிலில் இருக்கக்கூடிய பிம்பங்கள், விக்கிரகங்கள், அது அந்த பிரதிமங்கள்ங்கிறோம். இந்த சிலைகளாக அவர் இருக்கிறார். அதனால் சிலைகளில் அவர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சிலையில் இருக்கிறார் விஷ்ணு அப்படின்னு சொன்னால் அந்த சிலையில் இருப்பார். சால கிராமத்தில் இருக்கிறார், சிலையில் இருக்கிறார். அப்போ அர்ச்சைங்கிற ஒரு மூர்த்தியாகவும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு கல்லிலும், பிரதிஷ்டை செய்யப்பட்ட கல்லிலும் கோயிலிலும் நாராயணன் கட்டாயம் இருக்கிறார். நீங்கள் மற்றதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆஞ்சநேயரும் இருக்கிறார், ராமரும் இருக்கிறார், கல்லில் இருக்கிறார். இந்த நம்பிக்கை முதல்ல நம்முடைய ராமானுஜர் தரார். ரெண்டாவது விபவம் அப்படின்னு 2வது நிலையை அந்த பரமாத்மாவுக்கு தரார். அந்த விபவம் என்ற பரமாத்ம நிலையில் அவதாரங்கள் அடங்கும். ராமர், கிருஷ்ணர், மீதி பலராமன் போன்ற அவதாரங்கள் எல்லாம் விபவம். அதையும் நீங்கள் உபாசனை செய்யலாம். 3வதாக அதே பரமாத்மா வியூகம் என்று 4 வகை வியூகமாக அமைந்திருக்கிறார். அந்த வியூகங்களையும் சில பேர் உபாசனை செய்வார்கள் மானசீகமாக. அவதாரங்களும் பிம்பங்களும் மட்டும் பூஜைக்கு உரியது. வியூகம் உபாசனைக்கு உரியது, மனதில் தியானம் செய்வதற்கு. அது சங்கர்ஷ்ணன், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படிங்கிற 4. அவங்களுக்கு பாஞ்சராத்திர விதிப்படி பூஜைகளும் மானச பூஜைகளும் அவங்களுடைய தன்மைகளும் வேறுபடும். 4வது இப்போது ஹையர் லெவல் போகிறார், சூக்ஷ்மம் அப்படிங்கிறார். அது சம்பூர்ண ஷட்குணம், அதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறார். சூக்ஷ்மமாக இருக்கிறது. சூக்ஷ்மமாக இருக்கிறதுன்னு என்ன? இரண்ய கர்ப்பன். அந்த வார்த்தையை அவர் அப்படி பயன்படுத்துகிறார். இரண்ய கர்ப்ப ரூபமாக மாயா சகிதமாக இருக்கிறவர் தான் பரபிரம்மம். எப்பொழுதுமே அப்படி இருக்கிறாரு. அவரை நம்ம வாசுதேவன், பிரம்மம், ஷட்குண சம்பன்ன அப்படின்னு அவருக்கு பேர். அப்புறம் உங்கள் உடம்புக்குள்ள தனித்தனியாக அவர் இருக்கிறார், அந்தர்யாமியாக அணுத்தன்மையோடு இருக்கிறார். அவர் பிரேரக மூர்த்தி. உள்ளேருந்து நம்முடைய உடம்பை கர்ம வினைகளெல்லாம் பிரேரேகம் பண்ணிகிட்டு இருக்கிறார், அரசாட்சி செய்கிறார் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு. இப்படி 5 இடத்துல இருக்கிறதுனால சாதாரண மக்களெல்லாம் அர்ச்சை மூர்த்தியை கோயிலிலும் அல்லது வீட்டுக்குள்ளே வச்சுன்னா விபவம் வைத்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வைராக்கியம் கிடைக்கிறது. அப்புறம் வியூகம் சூக்ஷ்மத்தை நம்ம தியானம் செய்யும் பொழுது, உபாசனை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தில் வைராக்கியம் முற்று பெறுகிறது. ஒரு அதிகாரியாக மாறுகிறான், சமர்த்தனாகிறான். எப்போ? வியூகம் சூக்ஷ்மத்தில் அவன் அர்ச்சனையும் பூஜையும் செய்யும் பொழுது, உபாசனை செய்யும் பொழுது. இந்த நிலையை வந்தவனை பரமாத்மாவே நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரே உன்னை தன்னில் சேர்த்து கொள்வார். அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் ஆவேன், நான் புரிந்து கொண்டு நான் பிரம்மம் ஆவேன்லாம் கிடையாது. நீ எல்லாத்தையும் விட்டுடு,
முதல்ல வைராகியத்தை பெறு. அடுத்தது நீ பக்தனாக இருந்து பக்தியை முடிச்சுட்டு பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதிக்கு வந்துரு. சரணாகி இருந்து பூர்ண சந்நியாசம், பிக்ஷாச்சரியம், அதுக்குண்டான தர்மங்களை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது அந்த பரந்தாமன் வாசுதேவன் அவனாகவே உன்னை எடுத்துக்கொள்வான். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான தகுதியைத்தான் இந்த சூக்ஷ்ம வரையாது அந்தர்யாமி ஒருத்தன் புரிந்து கொள்கிறான். இதுவும் ஞானம்தான். அந்தர்யாமையாக இருக்கிற ஆத்மா தெரிஞ்சுக்கிறது தானே. அந்த ஆத்மா பரபிரம்மம் ஐக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, சோயம் தேவதத்தன், அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறது. அவருக்கு இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சமானியமும் கிடையாது, சமனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பூஜை செய்வதற்கு உபாசனைகளை அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுவும் பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடியது. கோவிலில் இருக்கக்கூடிய பாதை, கோவில் சுற்றுப்பிரகாரம், அங்கே இருக்கின்ற இடத்துலெல்லாம் அலகிடுதல், தானம் போட்டு மெழுகுதல், இப்படியெல்லாம் கோலம் போடுதல், இதுக்கு பேர் அபிகமனம் அப்படின்னு பேர். அபிகமனாக நாம் முதல்ல ஆரம்பத்தில் நம்முடைய பக்தியை ஆரம்பிக்கணும். படிப்படியாக கோயிலுக்கு வேண்டிய கந்தம், புஷ்பம், அலங்கார பொருட்கள் இதெல்லாம் சேகரிக்கிறது. பூக்கூடை எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய ஆழ்வார்கள் பார்த்தா கையில் பூக்கூடையோடு தான் மலர்களை கொய்கின்றது தான் அவங்களுடைய பழக்கமாக இருக்கும். பெரிய ஆழ்வாரே அப்படி தானே, மாலை கட்டுறதுக்கு எப்பவும் பூக்கூடையோடு தான் இருப்பார். அது பேர் உபாதானம்னு பேர். இஜ்யாயம் அப்படின்னு 3வது நிலை பக்தி, அது தேவதா பூஜை. இது கோயிலுக்கு செய்கிறோம். நாம் வீட்டுக்குள்ளேயும் பூஜை செய்யலாம். விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு, சால கிராமத்தை வைத்துக்கொண்டு அந்த நியாயப்படி பூஜை முறைப்படி நம்ம பூஜை செய்யலாம். அப்படி உங்களுக்கு முடியலன்னா கோயில்களுக்கு போய் மற்றவங்க பூஜை செய்யும்பொழுது நாமும் அதை செய்வதாக பாவனை செய்யணும். அதை சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர் தான் எடுத்து தீர்த்தத்தை ஊற்றுவார், ஆனால் நாம் தான் அவர் ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நாமெல்லாம் சுவாமி நான் ஸ்நானம் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நிஜமாக பார்க்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அபிஷேகத்தில் நிறைய நேரம் உட்காந்துக்கிறாங்க, க்யூவில் போட்டு உட்கார வச்சிடறாங்க, கொட்டாயை விட்டுக்கிட்டு அப்படி இப்படி திரும்பிக்கிட்டு பார்த்துட்ருப்பாங்க. நாம் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதாக நம்ம யாருமே செய்யலை. அது உங்களால் வீட்டில் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் எல்லாரும் சேர்ந்து பொருளாக அங்கே கொடுத்து அவருக்கு அலங்காரங்களும் ஆராதனைகளும் இந்த ஸ்நானமும் நெய்வேத்தியம் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம பொறுமை இழந்து எப்போ கடைசியில் தீபம் காட்டுவாங்க, சாமி ஏதாவது கேட்டு போயிடலான்றதுக்காக பொறுமை இல்லாமல் உட்காந்துட்ருக்குறோம். முதல்ல இருக்கிற அந்த அந்த நேரத்தில் நெய்வேத்தியம் கொடுக்கும்போது சாமி சாப்பிடட்டும் அப்படின்னு அதை நம்ம மனசால் நினைக்கணும். இந்த பாவனை, இது பெரிய இஜ்யாயம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது நம்ம இந்த பக்தியில் அடங்கிறது. சுவாத்தியாயங்கிறது வழக்கமாக ஓதுதல் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம், வேதம் ஓதுதல். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அர்த்த ஞானபூர்வ மந்திரம், மந்திரங்களை சொல்லணும். வேதத்திலேருந்து மந்திரங்களை போற்றிய சொல்லணும், அதனுடைய அர்த்த ஞானத்தோடு சொல்லணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும், ஆனால் அர்த்த ஞானத்தில் சொல்லணும் அப்படின்னு ராமானுஜர் ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். அர்த்த ஞான பூர்வக மந்திரம். அப்புறம் ஜபம், நாராயண ஜபம். அப்புறம் திவ்ய பிரபந்தங்களை ஓதுதல். அது ராகமாக அதனுடைய முறை இருக்குது, அந்த முறைப்படி நாம் கோயில்களில் செய்யணும். நாம சங்கீதத்தில் கலந்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க. கோவிந்தா என்று சொல்லி நாமும் சொல்லி பாடணும். நாமும் சொல்ல தெரியாவிட்டால் நல்லரோடு சேரணும். அவங்க ஏதோ சத்தம் போடுறாங்க, அந்த சத்தத்துக்கு கூடயாவது காதில் விழட்டும் அப்படி மனசில் இருக்கிறாங்கல்ல. அவங்க என்னவோ சொல்கிறாங்க, கோவிந்தான்னு கூட வாயில் வராதவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. ஏழைப்பாழைகள், மூதாட்டிகள், குழந்தைகள். அந்த ஞாபக சங்கீர்த்தனமும் ரொம்ப முக்கியமான பிரபத்தி பக்தி அப்படிங்கிறார். அப்புறம் சாஸ்திர அபியாசம். சாஸ்திர அபியாசத்தில் ராமானுஜர் வகுத்து கொடுத்த மாதிரி இந்த வாசுதேவன், அங்கிருந்து தோன்றுகின்ற சித்தும் அச்சித்தும், சித்து அச்சித்து பரமேஸ்வரன், இந்த 3 தத்துவங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கடைசியாக யோகம்.
இதையெல்லாம் தாண்டின பிறகு கடைசியாக யோக நிலைக்கு நீ சென்று தேவதா தியானம், உபாசனை, இந்த சங்கர்ஷணன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம வந்து அவங்களுடைய வியூகங்களை நாம் தியானம் செய்யணும். வியூக தியானம் அப்படின்னு பேர். வியூக தியானத்தில் அவங்களுடைய சக்திகள் நம்மிடம் இருக்கிற மாதிரி அகங்கிரக தியானம், அதெல்லாம் நம்ம உபனிஷத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் வியூக தியானம்னு அவர் பயன்படுத்துகிறார். வேதத்தையும் உபனிஷத்தையும் அவர் ஒன்று விடாமல் அவர் பயன்படுத்தி அதை சீரமைத்து அனைத்து மக்களும் சுலபமாக இறைவனை எளிதாக அடைவதற்கு, இந்த பிறவிலே அடைவதற்கு வகுத்து செய்கிறார். ஏன்னா பக்தி செய்யும் பொழுது உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். வீடு, வாசல், குழந்தை, குட்டி, கல்யாணம் இதெல்லாம் செய்யலாம். இல்லறத்துக்கு இதுக்கு வாய்ப்பு நிறைய தருது. இப்போ இல்லற தர்மத்திலிருந்து வெளிவர முடியாதவங்களுக்கு ராமானுஜருடைய வழி ரொம்ப சுலபம். சந்நியாச தர்மத்தில் தான் இருந்து நான் வருவேங்கிற ரொம்ப அற்பமான சொற்ப மக்களுக்கு அத்வைதம் ரொம்ப சுலபம். ஆனால் கிருஷ்ணரே சொல்கிறாரு, நீ பக்தினால என்னை அடைஞ்சிடு, இந்த ஞானத்தினால நீ கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அதே நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே. நீங்களாம் அதிகாரி தாண்டிட்டீங்க இல்லையா, நம்மளாம் அதெல்லாம் கடந்தவங்க தானே. இந்த தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம அந்த சங்கரனுடைய மதத்துக்கு எப்படி ஒரு மாறுபாடான ஒரு கோட்டிங் கொடுத்து ராமானுஜர் எல்லாரையும் உள்ளே அணைச்சிக்கிட்டார். நல்ல வைஷ்ணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரந்த மனத்தை இந்த சைவர்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. சைவ வைஷ்ணவத்தினுடைய ஒரு போராட்டத்தையும் நம்ம சோழ காலத்தில் நம்ம பார்த்தோம். ஆழ்வார்களுடைய பக்தர்களும் சிவனடியார்களாக இருக்க ராஜாக்கள், அந்த சமயம் சிவனடியார்களாக ராஜாக்கள் இருந்தாங்க. இப்போ நாயகர்கள் வரும்பொழுது வைஷ்ணவ பக்தி அதிகமாச்சு. ஒன்று ராஜா என்ன பின்பற்றுறாரோ அதுக்கேற்ற மாதிரி மக்களும் மாறுறாங்க. சோழர்கள் போன பிறகு விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து நாராயண பக்தி அதிகமாகி கோயில்களெல்லாம் வந்தாங்க. நாயக்கர்களுடைய ஆட்சியினால் மதுரை மீனாட்சி கோயில், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், அங்கெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்மதிலில் கோபுரத்துக்குள்ள ஓவியங்கள் எல்லாம் நாயக்கர்கள் புதுச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பெயிண்டிங் மேலே இவங்க இன்னொரு பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பழைய ஒரிஜினல் பெயிண்டிங் எக்ஸ்ரே மூலம் தான் அது கண்டுபிடிக்கணும். அது யாரும் அந்த முயற்சி பண்ணலை. அதை பெயிண்டிங்கெல்லாம் சூர்திதம் பண்ணி பத்திரம் பண்ணி வச்சது நாயக்கர்கள் தான். இப்படி நம்முடைய பாரத நாட்டில் தென்னகத்தில் சைவமும் வைஷ்ணவமும் பொதுமக்களை கொண்டு வந்து இறைவன்கிட்ட சேர்க்கிற பெரும்பணியை செய்தது. இதுக்கு ஒரு 700 வருஷங்களுக்கு, இது 1000 வருஷத்துக்கு நடந்தது. அதுக்கு பின்னாடி சைவம் வந்துடுச்சு. வைஷ்ணவம் கொஞ்சம் பழசு. அதுக்கு முன்னாடி சங்கரர் இருக்கும் பொழுது அத்வைதத்தை இந்தியா முழுக்க பரப்பினார். அவருடைய பணியை தான் இவங்கெல்லாம் செய்திருக்கிறாங்க. அவருடைய பணியை தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம அத்வைதிகளாக இருந்துக்கிட்டு எல்லா மதத்தையும் நம்ம வந்து அனுசரித்து அவங்களுடைய யதாசக்திக்கு ஏற்ற மாதிரி இறைவன் அடைவதற்கு ஒரு வழியை நம்ம சொல்லித்தரணும். இது ஒன்று தான் வழி, அத்வைதம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்தியலோகத்தில் பிரம்மலோகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையும் பிரம்ம ஞானத்தினால் பிரம்மமாகவே இருக்கின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் விசிஷ்டாத்வைதத்தினால நம்ம பிரம்ம பதவியை அடையாமல் போயிடுவோமோ அப்படின்னு. நிச்சயமாக ரெண்டும் ஒன்று தான். பிரம்மலோகத்தில் இருக்கணும், பிரம்ம ஞானம் இல்லாமலாம் போயிடும். வேதமே சொல்லியிருக்குது, பூமியில் இருக்கும் பொழுது கர்மயோகத்தில் கடைபிடித்து ஞானம் வரும்பொழுது இருட்டு ஒளி மாதிரி இந்த ஞானம் தெரியும். சொர்க்கலோகத்தில் போயிட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, கனவு உலகம் மாதிரி இருக்கும், அந்த ஞானம் அங்கே கிடைக்காது. ஆனால் பிரம்மலோகத்தில் போயிட்டால் தெள்ள தெளிவாக கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல நானே பிரம்மம் என்பதை எனக்கு உணர முடியும். எப்படி இருந்தாலும் அத்வைதத்துக்கு கேடு கிடையாது. எல்லாரும் அத்வைதம் தான் போக போகிறாங்க. சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய தனித்தன்மையை வைத்து கொண்டிருக்கிறாங்க. பிரளயம் வரைக்கும் இருக்கட்டுமே. ஆனால் பிரளயம் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க? ஜீவன் முக்தர்களாக தானே இருக்கிறாங்க. இப்போ பூமியில் ஜீவன் முக்தர்களாக நாம் சில காலம் இருக்கிறோம். ஒருவேளை சில காலம் இல்லைன்னு வைங்க, மரணம் சீக்கிரம் வந்தாலும் சத்தியலோகத்தில் போயிட்டு சிறகாலம் நீண்ட காலமாக நாம் அதே பிரம்மனில் இருக்கலாம்.
அதனால் பிரம்மஞானம்ன்றது பேர்னால பக்தியை நம்ம விட்டுடக்கூடாது. பக்தியும் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு கால் இங்கு நமக்கு பிரம்மமாகின்ற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் பிரம்மலோகத்தில் நாம் ஜீவன் முக்தலாக வாழ முடியும். யாருக்காவது ஒரு லவலேசமாவது சின்ன சந்தேகம் இருந்ததுன்னா பிரம்மஞானத்தில் நானும் பிரம்மம் ஐக்கியம்ங்கிறதுல அது குறித்து இந்த திசையை விட்டுடாதீங்க. நமக்கு ராமானுஜர் கூடவே இருக்கிறார். அதில் அந்த நிலையில் நம்ம இருந்து பிரபத்தி பண்ணி சந்நியாசமாக இருந்து அந்த இல்லறத்திலே சந்நியாசமாக இருந்து அதை நாம் பிரம்மலோகத்துக்காவது போகலாம், நிச்சயம் போகலாம். பாவத்தை நீக்குவதற்கு இந்த பிரபத்தி நான் சொல்லக்கூடிய அபிகமனம், உபாதானம், இஜ்யாயம், சுவாத்தியாயம், யோகம் போன்ற சாதனங்கள் இதெல்லாம் கர்ம சாதனங்கள் தான், ஞான சாதனம் இதில் இல்லை. இதுவே போதும். இது மன தூய்மையும் வைராக்கியத்தையும் கொடுத்து உன்னை இறைவன் அவராக கூட்டிக்கிறக்கூடிய நிலையை கொண்டு வந்துடும். ஒன்று நாம கலந்துடுறோம், இதில் அவராக கூப்பிடுகிறான்னு உறுதிமொழி தரப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அதனை பல முறை சொல்லியிருக்கிறார். என்னையே அவன் அடைகிறான், நான் அவனுக்கு மிக பிரியமானவன், நானும் அவனுக்கு பிரியமானவன், எனக்கு அவன் பிரியமானவன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது விசிஷ்டாத்வைதத்துக்கு அது ஆதாரமாக இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டே வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நிர்குண பிரம்மம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சகுன பிரம்மத்தை சகுன பிரம்மம்னு அவங்க சொல்கிறதில்ல. சகுனம்னு சொன்னால் நிர்குணம்னு ஒரு வார்த்தை வந்துடும். பரமாத்மா பேர் வாசுதேவன். அவர் எப்படி இருப்பார்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் உபனிஷத்துலேருந்து நம்ம படிக்கிறோம். அவர் மாத்திரமா நிர்குணம், எப்போவுமே சிருஷ்டி ஸ்திதி லயத்திலையும் இருக்கிறார். நம்ம அவர் அப்படி பார்ப்போம். எதுக்கு நம்ம நிர்குணம் சகுனம்னு பிரிச்சுக்கிட்டு? வேண்டாம், அந்த வார்த்தையே வேண்டாம். அந்த ஒற்றுமையை அந்த அத்வைதத்தை கொண்டு வரதுக்கு அவர் அப்படி சொல்கிறார். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நிர்குணம் போய் நீங்கள் அத்வைதம் வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அந்த மேல் ஸ்டெப்பு வேண்டாம், இதுவே அது இருக்கட்டும். இதுலேயும் நீ அத்வைதம் தான், நீ அவரும் ஒன்று தான். அவர் பெருசு, நீ சிறுசு, அவ்வளோதான். அவருடைய பகுதி நீ. அவருடைய பகுதியாக இருக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவரோடு நம்ம இருக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துலேயும் நம்ம ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்துக்கு குறை சொல்லவில்லை. மனப்பக்குவத்துக்கும் சுலபமான முறைன்னு அவங்க சொல்லித்தருது. இந்த ராமானுஜர் முறையில் நீ கிட்ட போயிட்டினா பரபிரம்மம் நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். அதுக்கப்புறம் ராமானுஜர் நம்ம குறை சொல்ல மாட்டோம், அவர் தான் கொண்டாந்து விட்டவர். பல நேரங்களில் சுவாமி கூட ராமானுஜருடைய கொள்கையை மறுத்து பேசியிருப்பேன். அது அத்வைதத்தை நாம் நிலைநாட்டுவதற்காக தான். விசிஷ்டாத்வைதம் இல்லைன்னா அத்வைதத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? முதல்ல தனித்தனி ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது ஐக்கியம் பண்ணணும். இப்போ எப்படி ஐக்கியம் பண்ணுறோம்? நிர்குணத்தில் ஐக்கியம் பண்ணுறோம். இவர் என்ன பண்ணுறாரு? சகுனத்தில் ஐக்கியம் பண்ணுறார். ரெண்டும் ஒன்று தானே. விசிஷ்ட அத்வைதம், அது சுத்த அத்வைதம். இது விசிஷ்டன் சொல்கிறதுனால அதுக்கு சுத்தம்னு போடுறோம், அவ்வளோ. மற்றபடி ரெண்டுமே அத்வைதம் தான். இந்த டிஸ்கஷன் எல்லாம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சுவாமி நல்ல தெளிவாக எழுதியிருக்கிறேன். பல இடத்துல நின்று எழுதியிருக்கிறேன். அடுத்து அந்த வேலையில் தான் இறங்கியிருக்கிறேன். நல்ல அது படிச்சிட்டோமா பூர்ணமான அத்வைத வேதாந்தமும் விசிஷ்டாத்வைதமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மற்ற மதங்களும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். பௌத்தமும் இன்னும் வியாசரே அந்த வேலையை பண்ணுறார். வியாசரே எல்லா விதமான பரமத கண்டனத்தை அவர் செய்திடுறார். அப்புறம் ஸ்வமதத்தினுடைய உண்மையாக ஒரு நிலைநாட்டுறார். ரெண்டுமே அவர் செய்கிறார். முதல்ல டிஃபென்ஸு, அப்புறம் அஃபென்ஸ். இந்த மாதிரி பிரம்மசூத்திரம் போகுது. முதல் 4 மட்டும்தான் கருத்தை நிர்ணயம் பண்ணுது. இதை தான் நான் சொல்ல போகிற கருத்து. இதுக்கு எதிர்கருத்து என்ன, அதுக்கு நான் என்ன முறியடிப்பேங்கிறத மீதி எல்லாமே. இல்லை, எல்லா ஆச்சாரியர்களும் முதல்ல 4 சூத்திரத்துக்கு மட்டும்தான் வியாக்கியானம் தருவாங்க.